அனைவருக்கும் வணக்கம். யுக்ரைன் நேற்றைய தினம் செய்த காரியம் ஒன்று ஐரோப்பிய நாடுகளைவே அப்படியே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது நண்பர்களே. இதற்கு ரஷ்யா எப்படி எதிர்வினையாற்றுமோ அப்படின்னு ஐரோப்பிய நாடுகள் அஞ்சு நடுங்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு காரியத்தை யுக்ரைன் செய்திருக்குது. யுக்ரைன் செய்த காரியத்தில் ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்படி என்ன காரியம் யுக்ரைன் செய்தது, இதற்கு ரஷ்யா எப்படி எதிர்வினையாற்ற போகுது, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, நேற்று இரவு ரஷ்யாவின் மீது யுக்ரைன் அமெரிக்கா வழங்கிய ATACMS ஏவுகணைகள் மூலமாக ஒரு தொடர் தாக்குதலை நடத்துச்சு நண்பர்களே. அந்த தாக்குதல்ல ரஷ்யாவுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. யுக்ரைன் ரஷ்யாவுடைய கலினோ ஏர்பேஸ் மீது நேற்று திடீர் தாக்குதல் நடத்துச்சு. அதுல தான் அந்த அதிர்ச்சிகரமான விஷயம் நடந்திருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நண்பர்களே, கடந்த சில நாட்களாகவே நாமளும் கூட பேசி இருக்கிறோம். போக போற காலத்துல, பதவி முடிஞ்சு போக போற காலத்துல ஜோ பைடன் யுக்ரைனை நல்லா உசுப்பி விட்டுட்டு கிளப்பி விட்டுட்டு போறாரு. அதனால யுக்ரைன் ரஷ்ய போர் தீவிரமடையும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு நண்பர்களே. பைடன் என்ன பண்ணாருன்னு நான் சொல்றேன் அப்படிங்கறது உங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு புரியாதவங்க யாராவது ஒரு சிலர் இருந்தீங்கன்னா ஒரே வரியில அதை சொல்லிக்கிற நண்பர்களே. அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் தாங்க வழங்குகிற ஆயுதங்கள் இருக்குது இல்லையா, அது ஏவுகணைகள், ராக்கெட்டு, எதா வேணா இருக்கட்டும், குண்டுகள் எதா வேணா இருக்கட்டும், அதை யுக்ரைன் டிஃபென்சிவ்காக தான், ரஷ்யா தாக்குதல் நடக்கும்போது அதை தடுப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமே ஒழிய தாக்குதல் நடத்துவதற்கு, முதல் தாக்குதல் அஃபென்சிவ் நடத்துவதற்கு அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சிருந்தாங்க. அதனால தான் அந்த போரும் இவ்வளவு லிமிட்டடா இருந்தது. அதை பார்த்துக்கோங்க. எலெக்ஷன்ல, அமெரிக்காவுடைய அதிபர் எலெக்ஷன்ல இந்த ஜோ பைடன் தாத்தா தோத்தாரோ இல்லையோ, உடனடியாக மனுஷன் என்ன ஒரு கேவலமான புத்தி பாருங்க, உடனடியாக இந்த யுக்ரைனுக்கு தங்களுடைய ஏவுகணைகளையும், அமெரிக்கா மட்டும் இல்ல நேட்டோ நாடுகளும் வாங்குகிற ஏவுகணைகள், பாம்பு, லொட்டுலோஸ்க்கு எல்லாத்தையுமே ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி அஃபென்சிவ்ல முதல் தாக்குதல் நடத்துவதற்கு அவர் அனுமதி வழங்கினாரு. இந்த அனுமதியை அவர் வழங்கின உடனேயே உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகள் ஏற்பட்டது. பல நாடுகளும் தங்களுடைய அதிர்ச்சியை தெரிவித்தாங்க. குறிப்பாக பல ஐரோப்பிய நாடுகள், ஸ்வீடன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா, உடனடியாக மக்கள் அடுத்த 2 வருடங்களுக்கு தங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் கொண்டு போய் உங்கள் வீட்டில் அண்டர் கிரவுண்ட் இருக்குதுல, பங்கர் இருக்குதுல, அங்கே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அறிவுரை சொன்னாங்க. தினங்க சார் எல்லா வீட்லேயும் பங்கர் இருக்குமான்னு தானே கேட்குறீங்க. ஆமாம் நண்பர்களே, நீங்கள் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் பல வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா அங்கெல்லாம் போர் நடந்த அனுபவம் இருக்குது அல்லது போர் நடந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நாடுகளில், மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் போன்ற நாடுகள் எல்லாம் இது ரொம்ப சகஜம். கிட்டத்தட்ட பெரும்பாலான வீடுகளில் அண்டர் கிரவுண்ட் பங்கர் மாதிரி இருக்கும் நண்பர்களே. ஏதாவது ஒன்றா அவங்க அண்டர் கிரவுண்டில் அந்த காங்கிரீட் பங்கருக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கலாம். ஒரு சில நாடுகளில் காமன் பங்கர்ஸ் இருக்கும், பப்ளிக் பங்கர்ஸ். அதாவது ஒரு 4-5 வீடுகளுக்கு இடையே ஒரு பங்கர் வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா, சைரன் அடிச்சதுன்னா ஒட்டமா ஓடி போய் அந்த பங்கருக்குள்ள ஒளிஞ்சுக்குவாங்க. யுக்ரைன் போர் துவங்கிய போது கூட நம்முடைய மாணவர்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறோம். அங்க போர் தொடங்கிருச்சு, தாக்குதல் நடத்த போறாங்கன்னு சைரன் அடிச்ச உடனே ஒட்டமா ஓடி போய் பக்கத்துல இருக்கிற அந்த பங்கர்ல நாங்க ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு மாணவர்கள் சொன்னாங்க இல்லையா. அது காமன். இந்தியாவில் ஏங்க சார் இதெல்லாம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் நண்பர்களே, நல்ல பதில் தான். அது என்னன்னா, இந்தியா இதுவரைக்கும் இந்த மாதிரி எந்த விதமான போர்லையும் நாம் கலந்து கொள்ளவில்லை. நமக்கு அந்த போர் அனுபவம் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. அதிர்ஷ்டவசமாக இந்தியாவுடைய நல்ல மனசும் இதற்கு ஒரு காரணம். அதிர்ஷ்டவசமாக நாம் எந்த பெரிய போர்லையும் நம்ம கலந்து கொள்ளவில்லை, பாதிக்கப்படவும் இல்லை. அதனால நம்ம ஊர்களில் இந்த பங்கர் கல்ச்சர்லாம் இல்லை நண்பர்களே. நம்ம ஊரில் இந்த சைரன் கூட நம்ம நாட்டில எல்லாம் இல்லை. என்னன்னா, பிற நாடுகளில் ஒரு தாக்குதல் நடத்த வருது, ஒரு ஏவுகணை வருது அப்படின்னாக்க உடனடியாக அந்த பகுதியில் சைரன் அடிக்கும், வார் சைரன் அது அடிக்கும். உடனே மக்கள் ஓடி போய் பாதுகாப்பாக ஒளிஞ்சுக்குவாங்க. நமக்கு அந்த போர் அனுபவம்லாம் இல்லாதனால அது நம்ம கிட்ட இல்லை. நல்ல விஷயம் தான், சந்தோஷமாக இருந்துக்கணும். இப்படியே நம்ம போரில் கலந்து கொள்ளாமையே இருக்கணும். இந்தியா சந்தித்த போர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா
பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நம் மீது திணித்த 3 போர்கள், அதுபோக சீனா நம் மீது திணித்த போர்கள். இந்த போர் எல்லாமே வடநாட்டில் அந்த பார்டரில் மட்டுமே நடந்ததுனால நமக்கு குறிப்பாக தென்னாட்டில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அப்பையெல்லாம் இந்த ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் மிசைல் எல்லாம் சைனா கிட்ட எல்லாம் இல்லை. அதனால அவங்க அப்படியே ஏவி இருந்தா கூட அது வடநாட்டை தான் பாதிச்சிருக்குமே ஒழிய நம்மளுக்கெல்லாம் சேராது. ஆனால் இப்பொழுது அவங்க கிட்ட அதெல்லாம் இருக்குது நண்பர்களே. இனி ஒரு போர் வந்தால் நம்ம எல்லாத்தையுமே பாதிக்கும். அப்படி ஒரு போர் உலகத்தில் நிகழக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய அவாவாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஜோ பைடன் இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறாரு. இந்த அனுமதி கொடுத்ததுனால 3ஆம் உலக போர் மூண்டாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு அவங்க நாட்டு மக்களுக்கு அவங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இந்த அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் வழங்குகிற ஆயுதங்களை ரஷ்யாவின் மீது அஃபென்ஸுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு அனுமதி கிடைத்த 24 மணி நேரத்துக்குள்ளாக யுக்ரைனுடைய அதிபரான ஜெலன்ஸ்கி அமெரிக்கா வழங்கிய ஒரு 5 ATACMS ஏவுகணைகளை ரஷ்யாவின் மீது ஏவினாரு. அந்த ATACMS அப்படிங்கிறது ஒரு 370 கிலோமீட்டர் சென்று தாக்குதல் நடத்த வல்லமை பெற்ற ஒரு அதிநவீன ஏவுகணை நண்பர்களே. அந்த 5 ஏவுகணையில் 4 ஏவுகணையை ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல S-400, அது வானத்திலேயே வச்சு சுட்டு வீழ்த்திருச்சு. 5வது ஏவுகணையை சுட்டுருக்குது, மேலே போயிட்டு அடிச்சிருக்குது, டேமேஜ் ஆயிருக்குது. ஆனால் முழுமையாக அது அழியலை, தரையில் விழுந்துருச்சு, ரஷ்யாவுக்குள்ள விழுந்துருச்சு. அது கொஞ்சம் டேமேஜையும் பண்ணுச்சு அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். நேற்று இரவு மீண்டும் தொடர்ச்சியாக பல ATACMS ஏவுகணைகளை ரஷ்யாவின் மீது ஏவி இருக்குது. குறிப்பாக இந்த காலினோ ஏர்பேஸின் மீது இந்த ATACMS ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்குது இந்த யுக்ரைன். இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தி முடிச்ச உடனேயே யுக்ரைன் ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டது. வெற்றி வெற்றி வெற்றின்னு நம்ம ஊர்ல பழைய சினிமாவில் கத்துவாங்களா அந்த மாதிரி வெற்றி வெற்றி வெற்றி, நாங்கள் ரஷ்யாவுடைய ஒரு S-400 அழிச்சிட்டோம். அமெரிக்கா வழங்கின இந்த ATACMS ஏவுகணையை கொண்டு ரஷ்யாவுடைய ஒரு S-400 சிஸ்டத்தையே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அது சொல்லுச்சு. அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு ரஷ்யாவிடம் இருந்து இதற்கு ஒரு விளக்கம் ஒன்று வந்தது நண்பர்களே. அதுல ரஷ்ய ராணுவம் என்ன சொல்லி இருக்குன்னா, யுக்ரைன் ஏவிய இந்த ஏவுகணைகள்ல அனைத்தையும் நாங்க வானத்திலேயே வச்சு அழிச்சிட்டோம். யுக்ரைன் வீசிய பெரும்பாலான ஏவுகணைகளை நாங்க வானத்தில் வச்சு எங்களுடைய S-400 சிஸ்டமே அழிச்சிருச்சு. ஆனால் ஒரு சில ஏவுகணைகள் எங்களுடைய கலினோ ஏர்பேஸின் மீது விழுந்தது உண்மைதான். அதுல ஒரு S-400 சிஸ்டம் பாதிக்கப்பட்டிருக்குது. S-400 உடைய ரேடார் அடி வாங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு ரஷ்ய ராணுவம். அதோட இல்லாம ரஷ்யாவே அந்த புகைப்படத்தையும் வெளியிட்டு இருக்குது. ஒரு S-400 அந்த மிசைலோட ஒரு லாரி நிற்கும் இல்லையா, அதன் மீது ஒரு ஏவுகணை விழுந்து அது கிட்டத்தட்ட முற்றிலுமாக அழிஞ்ச நிலையில ஒரு புகைப்படம் ஒன்று வெளியாகி இருக்குது. அதை குறிப்பிட்டு ரஷ்ய ராணுவ பேச்சாளர் என்ன சொன்னார்னா, அந்த அடிபட்டு இருக்குது இல்லையா அந்த S-400, அது ஏற்கனவே ரிப்பேர் ஆகி இருந்தது. அதை நாங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி சர்வீஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அது ஏவுகணைகளை ஏவ முடியவில்லை. அதனால அது உள்ள வந்த ஏவுகணைகளை தடுக்க முடியவில்லை. இது சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த ஏவுகணையின் மீது விழுந்து தாக்குதல் நடத்தி இருக்குது. அதை நாங்கள் ஒப்புக்கொள்றோம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அதனால யுக்ரைன் சொன்னது போல இந்த ATACMS பயங்கரமான ஒரு ஏவுகணை S-400 எல்லாம் மீறி போய் தாக்குதல் நடத்திடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறது தெளிவாகுது. அது வேலை செய்யாம சர்வீஸுக்காக நிறுத்தப்பட்டிருந்த அந்த S-400 சிஸ்டத்தின் மீது விழுந்து அதை அழிச்சிருக்குது. அந்த S-400 ரேடாரையும் அழிச்சிருக்குது. ஆனால் அதுவும் ஒரு வெற்றி தான் யுக்ரைனுக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இந்த விஷயம் வெளிவந்த உடனேயே ஐரோப்பிய நாடுகள்லாம் பயங்கரமான அதிர்ச்சியை வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கு ரஷ்யா எப்படி எதிர்வினையாற்றுமோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தை அவங்கெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. மேலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல ஒரு 5 ஏவுகணை வீசினாங்க, அதுல ஒன்றும் பெரிய டேமேஜ் இல்லை. அதுக்கு ரஷ்யா தன்னுடைய லேட்டஸ்டான பேலிஸ்டிக் மிசைலை வச்சு அதை தாக்குச்சு, யுக்ரைனை தாக்குச்சு. இனி இப்படி வேற பண்ணியிருக்கிறான் இப்ப யுக்ரைன்காரன் ஜெலன்ஸ்கி. இனி ரஷ்யா என்ன பண்ண போகுதோ அப்படின்னு அவங்க தங்களுடைய ஐயத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ரஷ்ய யுக்ரைன் போர்
உடனடியாக ஒரு முடிவுக்கு வர வேணும் அப்படிங்கிறதான் நம்முடைய அவாவாக இருக்குது. ஆனால் காலம் போன காலத்தில், பதவியை விட்டும் போக போகிற காலத்தில் ஜோ பைடனுக்கு ஏன் இந்த புத்தி அப்படின்னு உங்களைப் போல நானும் தான் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறேன். இந்த வயசான காலத்தில் ஜோ பைடன், அதுவும் பதவி முடிஞ்சு போக போகிற காலத்தில் ஏன் இந்த இப்படி ஒரு கெட்ட புத்தி ஜோ பைடனுக்கு ஏன் இப்படி செய்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது நண்பர்களே. ஆனால் என்ன செய்ய, ஒரு சிலர் கையில் பதவி கிடைச்சா இப்படித்தான் ஆடுறாங்க. நம்ம நாட்டிலையும் சிலர்லாம் இருக்கிறாங்க, அவங்க கையில் பதவி கிடைச்சதுன்னா இப்படித்தான் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.